என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. இந்த கரகரப்பான குரல் காற்றோடு கரைந்தது. படங்களின் பின்னணியில் கிராமங்கள் இருந்தபோது கிராமங்களின் பின்னணியில் உள்ள கதைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த கண்கள் மூடிக்கொண்டன. கிராமங்களை வெறும் பின்னணியாக அல்லாமல் கதையின் உயிராக மாற்றி சிந்தித்தவர். மண்மனம், மனித உறவுகளின் சிக்கல்கள், காதலின் இயல்பான வெளிப்பாடுகள், சாதி சமூக முரண்பாடுகள் போன்றவற்றை திரைக்கு கொண்டு வந்து காட்டியவர். மேலோட்டமான மிகைப்படுத்தப்பட்ட நடிப்பு பரவியிருந்த தமிழ் திரையுலகில் இயல்பான நடிப்பை வெளிக்கொணர உழைத்தவர். நாடக ஆசிரியர், நடிகர், இயக்குநர்களின் இமயம் பாரதி ராஜா காலமானார். தமிழ் சினிமாவின் வரலாற்றை பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் என்று பிரித்து பார்க்கலாம் என்கிறார்கள் திரைப்பட ஆய்வாளர்கள். தமிழ் சினிமாவின் வரலாற்றில் வெற்றிகரமான இயக்குநர்களாக சிலர் மட்டுமே நினைவு கூறப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களின் பட்டியலில் முக்கியமானவர் பாரதி ராஜா. பாரதி ராஜாவின் நிஜப்பெயர் சின்னசாமி பெரியவாயத்தேவர். 1941 ஜூலை 17 அன்று தற்போதைய தேனி மாவட்டத்தில் உள்ள அல்லிநகரம் என்ற ஊரில் பிறந்தார். கிராமிய வாழ்க்கையின் அனைத்து பரிணாமங்களையும் சிறுவயதிலேயே நேரடியாக கண்டவர். விவசாய வாழ்க்கை, குடும்ப உறவுகள், ஊர் திருவிழாக்கள், காதல், சாதி வேறுபாடுகள், வறுமை, இயற்கையோடு இணைந்த வாழ்வு ஆகியவை அவரது மனதில் ஆழமாக பதிந்தன. பின்னாளில் அவர் இயக்கிய திரைப்படங்களில் இந்த அனுபவங்கள் தான் நேரடியாக வெளிப்பட்டன. அவரது படங்களில் கிராமம் ஒரு கற்பனை காட்சியாக தோன்றாது, உயிரோட்டம் உள்ள சமூகமாக தோன்றும். அதற்கு காரணம் அவர் வாழ்ந்த அனுபவங்களே. திரைப்படத்துறையில் நுழைவதற்கு முன்பு பல்வேறு சிறிய வேலைகளை செய்தவர் பாரதி ராஜா. வானொலியில் ஆர்வம் கொண்டிருந்தவர். நாடகங்கள் எழுதியும் நடித்து வந்தார். திரைப்பட இயக்குநராக வேண்டும் என்ற கனவோடு சென்னை வந்த அவர் பல போராட்டங்களையும் நிராகரிப்புகளையும் சந்தித்தார். சினிமா மோகத்தில் அரசு வேலையை உதறிவிட்டு சென்னைக்கு புறப்பட்டார். உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க தாய் மட்டும் ஆசி கூறி அனுப்பி வைத்தார். மேடை நாடகம், வானொலி நிகழ்ச்சி, பெட்ரோல் பங்க் என பல்வேறு வேலைகளை செய்து கொண்டே சினிமாவில் வாய்ப்பு தேடினார். சென்னையில் இளையராஜா, கங்கை அமரன், ஆர் செல்வராஜ் ஆகியோர் ஆரம்ப காலத்தில் ஒரு சிறிய வீட்டில் இவரோடு சேர்ந்து தங்கி இருந்தவர்கள். இவரது நண்பர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மூலம் திரையுலக அறிமுகம் கிடைத்தது. இயக்குனர் பி. புல்லையாவிடம் உதவியாளராக சேர்ந்தார். பின்னர் பிரபல கன்னட இயக்குனர் புட்டண்ணாவிடம் சேர்ந்து சினிமா நுணுக்கங்களை கற்றார். தமிழ் சினிமாவை மாற்றிய 16 வயது நிலை. 1977 வெளியான 16 வயது நிலை படம் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. அந்த கால சினிமாக்களில் இருந்து 16 வயது நிலை முற்றிலும் மாறுபட்டது. கிராமத்து பெண்ணின் ஆசைகள், காதல், ஏமாற்றம், சமூக யதார்த்தம் ஆகியவற்றை இயல்பாக காட்டிய இந்த படம் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது. ஸ்ரீதேவி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோரின் நடிப்பும், இளையராஜாவின் இசையும், பாரதி ராஜாவின் காட்சி அமைப்பும் இணைந்து ஒரு புதிய சினிமா அனுபவத்தை உருவாக்கின. இந்த படம் வெற்றியடைந்தது மட்டுமல்ல, தமிழ் சினிமா இப்படியும் இருக்கலாம் என்ற சாத்தியங்களின் புதிய பரிமாணங்களை திறந்து காட்டியது. 2017 சென்னை டைம்ஸ் இதழுக்கு அளித்த பேட்டியில் தான் ஒரு நடிகராக வேண்டும் என்ற ஆசையுடனேயே சினிமாவுக்கு வந்ததாக தெரிவித்திருக்கிறார் பாரதி ராஜா. ஆனால் அப்போது கதாநாயகனாக வேண்டுமென்றால் ஜெமினி கணேசன், ஏவிஎம் ராஜன் போல பளபளப்பான முகம் தேவையாக இருந்தது. என்னுடைய கரடுமுரடான முகம் எனக்கு அந்த வாய்ப்பை மறுத்தது. அப்போதுதான் அனைவரையும் திரையில் காட்டக்கூடிய வகையில் சினிமாவை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சிந்தித்தேன். ஒரு கதாபாத்திரம் என்பது எப்போதும் அழகாய் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என்று அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கமல்ஹாசனையும் அத்தகைய சாதாரண தோற்றத்தில் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே அவரை 16 வயது நிலை படத்தில் அப்படி நடிக்க வைத்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் பாரதி ராஜா. அந்த படத்திற்கு 30,000 ரூபாய் வாங்குவதாய் இருந்து பின்னர் 3,000 ரூபாயை கமல் குறைத்து கொண்டதாகவும் கூறுகிறது இந்தியன் எக்ஸ்பிரஸின் கட்டுரை ஒன்று. 16 வயது நிலை வெற்றிக்கு பிறகு பாரதி ராஜா தொடர்ந்து பல கிராமிய படங்களை இயக்கினார். கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, கடலோர கவிதைகள், முதல் மரியாதை போன்ற படங்கள்
வெறும் காதல் கதைகளாக மட்டுமே இல்லை, அவை சமூகத்தின் பல அடுக்குகளை பதிவு செய்த ஆவணங்களாகவும் பார்க்கப்படுகின்றன. பாரதி ராஜாவின் படங்களில் வாழ்க்கை அழகுபடுத்தப்பட்ட கற்பனையாக மட்டுமே இருக்காது. அதில் மகிழ்ச்சி இருக்கும், வலி இருக்கும், காதல் இருக்கும், கொடூரமும் இருக்கும் என்கிறார்கள் திரைப்பட ஆய்வாளர்கள். குறிப்பாக காதலை அவர் காட்சிப்படுத்திய விதம் தமிழ் சினிமாவில் புதிய பாதையை உருவாக்கியது. நகர்ப்புற காதலின் பிரதிபலிப்புகளை திரையில் பார்த்த மக்களுக்கு கிராமிய காதல்கள் இயற்கையாகவும் இயல்பாகவும் காட்டப்பட்டன. இது அவரது சினிமாவுக்கு புதிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. தமிழ் சினிமாவுக்கு பல புதிய முகங்களை அறிமுகப்படுத்திய பெருமையும் பாரதி ராஜாவுக்கு உண்டு. பல நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் பிரபலமானவர்கள். ராதிகா சரத்குமார் 1978 வெளியான கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் பாஞ்சாலியாக அறிமுகமானார். இன்று வரை தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருக்கிறார். ராதா 1981 வெளியான அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலம் அறிமுகமாகி 80களின் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தார். ரேவதி 1983 வெளியான மண்வாசனை திரைப்படத்தில் முத்தழகாக அறிமுகமாகி பின்னாளில் தேசிய விருது பெறும் அளவுக்கு அசாத்திய திறமையாக உயர்ந்தார். ரேகா 1986 வெளியான கடலோர கவிதைகள் படத்தில் ஜெனிஃபர் டீச்சராக அறிமுகமாகி ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்தார். ரஞ்சிதா 1992 வெளியான நாடோடி தென்றல் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தப்பட்டார். பிரியாமணி 2004 வெளியான கண்களால் கைது செய் படத்தின் மூலம் பாரதி ராஜாவால் அறிமுகம் செய்யப்பட்டு பின்னாளில் தேசிய விருது பெற்ற சிறந்த நடிகையாக உயர்ந்தார். நடிகர்களில் நடிகர் முத்துராமனின் மகனான கார்த்திக் அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலம் அறிமுகமாகி தமிழ் சினிமாவிற்கு ஒரு நவரச நாயகனாக விழுந்தார். மண்வாசனை படம் மூலம் பாண்டியன் கதாநாயகனாக திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார். 1991 வெளியான புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலம் நெப்போலியனை அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. தனது மகன் மனோஜ் பாரதி ராஜாவை 1999 வெளியான தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகம் செய்தார். கிழக்கே போகும் ரயில் படத்தில் ராதிகாவுக்கு ஜோடியாக அறிமுகமானார் சுதாகர். இது தவிர குணச்சித்திர நடிகர்களாக ஜனகராஜ், வடிவுக்கரசி, நிழல்கள் ரவி, சந்திரசேகர் போன்ற பல திறமையான நடிகர்களை தனது படங்களின் மூலம் அடையாளப்படுத்தியவர் பாரதி ராஜா. கவுண்டமணி செந்திலையும் அறிமுகப்படுத்தியவர் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவில் இயக்குனரின் பள்ளி என்றால் முதலில் நினைவுக்கு வரக்கூடியவர்களில் ஒருவராக பாரதி ராஜா உள்ளார். அவரது உதவி இயக்குநர்களாக இருந்தவர்கள்தான் பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, ஈ வாசு, ரத்னகுமார், சீமான் போன்றவர்கள். 1980 வெளியான நிழல்கள் படத்தின் மூலம் வைரமுத்துவை பாடலாசிரியராக திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவரும் பாரதி ராஜா தான். பாரதி ராஜாவின் வெற்றி ரகசியம். தமிழ் சினிமாவின் வரலாற்றில் மறக்க முடியாத கூட்டணிகளில் ஒன்று பாரதி ராஜா இளையராஜா கூட்டணி. அதுவே அவரது வெற்றியின் ரகசியம் என்று சொல்லலாம். கிராமத்து மாலை நேரங்கள், வயல்வெளிகள், காதல் காட்சிகள், பிரிவின் வலி என்று பாரதி ராஜா காட்சி அமைத்த எல்லாவற்றையும் இளையராஜாவின் இசை உயிர்ப்பித்தது. செந்தூரப்பூவே, பூங்காற்று திரும்புமா, அந்திமழை போன்ற பல பாடல்கள் வெறும் திரைப்பட பாடல்களாக அல்லாமல் தமிழ் மக்களின் நினைவுகளில் வாழும் கலாச்சார சின்னங்களாக மாறின. பாரதி ராஜாவின் காட்சி அமைப்புக்கும் இளையராஜாவின் இசையமைப்புக்கும் இடையே இருந்த ஒத்திசைவு தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை உருவாக்கிய முக்கிய காரணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் பாரதி ராஜாவை வெறும் காதல் திரைப்பட இயக்குனராக மட்டுமே கருதிவிட முடியாது. அவர் பல முக்கியமான சமூக பிரச்சனைகளையும் திரைப்படங்களில் எடுத்து காட்டியுள்ளார். வேதம் புதிது, சாதி ஆதிக்கம், மத வேறுபாடு, சமூக அநீதி ஆகியவற்றை கடுமையாக விமர்சித்த திரைப்படமாக வெளியானது. இந்த படம் வெளியான போது பெரும் விவாதங்களையும் ஏற்படுத்தியது. கருத்தம்மா, பெண் சிசு கொலை என்ற கொடூரமான சமூக பிரச்சனையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலவிய இந்த பிரச்சனையை தேசிய அளவிலான விவாதமாக மாற்றியது. பாரதி ராஜா கிராமிய இயக்குனர் என்ற பெயர் பெற்றிருந்தாலும் நகர வாழ்க்கையை மையமாக கொண்ட படங்களையும் இயக்கியுள்ளார். சிகப்பு ரோஜாக்கள், ஒரு கைதியின் டைரி, நிழல்கள் போன்ற படங்கள் அவரது படைப்பாற்றலின் வேறு பரிமாணத்தை வெளிப்படுத்தின. குறிப்பாக சிகப்பு ரோஜாக்கள் சைக்கோ த்ரில்லர் வகையில் தமிழ் சினிமாவில் தனித்துவமான இடத்தை பெற்றது. பின்னாளில் பாரதி ராஜா நடிகராகவும் பல படங்களில் தோன்றினார். தந்தை, அரசியல்வாதி, கிராமத் தலைவர், சமூக மூத்தவர் என பல கதாபாத்திரங்களில் அவர் மிகவும் இயல்பாக நடித்தார். ஆயுத எழுத்து, பாண்டிய நாடு, படைவீரன், நம்ம வீட்டு பிள்ளை, கெனடி கிளப், ஈஸ்வரன், திருச்சிற்றம்பலம், திருவெண்குரல்,
கள்வன் போன்ற படங்களில் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்தார் பாரதி ராஜா. இயக்குநராக இருந்தபோது காட்டிய யதார்த்தத்தை நடிகராகவும் அவர் தொடர்ந்தார். அதனால் அவரது நடிப்பு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. பாரதி ராஜா திரையுலகத்தை தாண்டியும் பல்வேறு சமூக அரசியல் விவகாரங்களில் கருத்து தெரிவித்தார். தமிழ் மொழி, தமிழ் அடையாளம், காவிரி நீர் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை உள்ளிட்ட விஷயங்களில் வெளிப்படையாக பேசியவர் பாரதி ராஜா. சில நேரங்களில் அவரது கருத்துகள் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தின. ஆனால் அவர் தனது நிலைப்பாடுகளை மறைக்காமல் கூறியவர் என்றே அடையாளப்படுத்தப்படுகிறார். எந்த பெரிய கலைஞர்களைப் போலவும் பாரதி ராஜாவும் விமர்சனங்களை எதிர்கொண்டார். அவரது சில திரைப்படங்களில் கிராம வாழ்க்கை மிகையாக ரொமான்டிசைஸ் செய்யப்படுவதாக பல விமர்சனங்கள் எழுந்தன. சிலர் அவரது திரைப்படங்களில் சாதி சார்ந்த பிரதிநிதித்துவத்தை குறித்து கேள்விகளை எழுப்பினர். மற்றொரு புறம் சில திரைப்படங்களில் பெண்கள் சித்தரிக்கப்பட்ட விதம் பற்றியும் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் பாரதி ராஜாவின் ஆதரவாளர்கள் அவர் தனது காலத்தில் சமூக உண்மைகளை பிரதிபலிக்க முயன்றார் என்றே வாதிட்டு வருகிறார்கள். திரைப்படத்துறையில் அவரது பங்களிப்புக்காக பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. சில தேசிய விருதுகள், தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள், பிலிம்பேர் விருதுகள், சர்வதேச திரைப்பட விழாக்களின் பாராட்டுகள், 2004ஆம் ஆண்டு இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது என அங்கீகாரங்கள் அனைத்தும் அவரது கலைப்பயணத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. ஆனாலும் இயக்குனர் இமயம் என்றே அறியப்படுகிறார் பாரதி ராஜா. இன்று தமிழ் சினிமாவில் கிராம வாழ்க்கையை மையமாக கொண்டு திரைப்படங்கள் உருவாகுவது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அதற்கான பாதையை உருவாக்கியது பாரதி ராஜா தான். வெற்றிமாறன், சீனு ராமசாமி, சுசீந்திரன், முத்தையா உள்ளிட்ட பல இயக்குநர்களின் படைப்புகளில் பாரதி ராஜாவின் தாக்கத்தை காண முடியும். அவர் உருவாக்கிய காட்சி மொழி இன்னும் தமிழ் சினிமாவில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. கிராமத்து மக்களின் கதைகளும் உலகத்தரத்தில் சொல்லப்படலாம் என்பதை நிரூபித்து காட்டியவர் பாரதி ராஜா. தமிழ் மொழியின் வட்டார வழக்குகள், மண்ணின் மனம், மக்களின் வாழ்க்கை ஆகியவற்றை கலைநயத்தோடு இணைத்து திரையில் பதிவு செய்தவர் பாரதி ராஜா. பல கலைஞர்களை பாரதி ராஜா உருவாக்கி இருந்தாலும் தன்னுடைய மகனை ஒரு வெற்றி கதாநாயகனாக ஆக்க வேண்டும் என்ற அவருடைய கனவு மட்டும் நிறைவேறாமலே இருந்தது. தன்னுடைய மகன் திரைத்துறையில் பெரிய அளவில் சாதிக்கவில்லை என்ற வருத்தத்தோடு கூடுதல் சுமையாக கடந்த ஆண்டு பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா திடீரென்று மாரடைப்பால் காலமானார். மகன் இறப்பு பாரதி ராஜாவை பெரிய அளவில் பாதித்தது. ஏற்கனவே வயது முதுமை காரணமாக இருந்த உடல் நலக்குறையுடன் மனக்குறையும் சேர்ந்து கொண்டது. பாரதி ராஜாவின் மறைவு ஒரு தனிநபரின் மறைவு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய அத்தியாயத்தின் நிறைவு. அவர் இயக்கிய திரைப்படங்களை பார்க்கும்போது நாம் வெறும் கதைகளை மட்டும் பார்ப்பதில்லை. ஒரு காலகட்டத்தின் சமூக வரலாற்றை பார்க்கிறோம், மண்ணின் கலாச்சாரத்தை பார்க்கிறோம், சாதாரண மக்களின் வாழ்க்கையை பார்க்கிறோம். தமிழ் சினிமாவுக்கு முன்னர் இருந்த பாதையை மாற்றி புதிய வழியை உருவாக்கிய பல படைப்பாளிகளில் பாரதி ராஜா மிக முக்கியமானவர். அவர் விட்டு சென்ற திரைப்படங்கள், பாடல்கள், கதாபாத்திரங்கள், சமூக சிந்தனைகள் ஆகியவை இன்னும் பல தலைமுறைக்கு வழிகாட்டும்.